நிமிஷா பிரியா கேஸ்ல பேசப்படுற பிளட் மணி ரூல்னா என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இங்க இருக்கும். கேரளா ஸ்டாஃப் நர்ஸ் ஆன நிமிஷா பிரியாக்கு ஏமன் நாட்டுல தூக்கு தண்டனை வரப்போற ஜூலை 16 அன்னைக்கு. நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்காக அங்க பேசலையா, தண்டனையை குறைக்க சொல்லி கேட்கலையா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் வருது. அதுக்கான ஒரே ஆப்ஷன் தான் பாத்தீங்கன்னா பிளட் மணி. அரபிக் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை கொலை பண்ணிடுறாங்க, கோவத்திலேயோ தற்காப்பாகவோ, அதனால அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொலை பண்ணவங்களோட ஃபேமிலி, பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு சர்டைன் அமௌண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தண்டனையை குறைக்குமாறு கேட்டா கண்டிப்பா அந்த கோர்ட் அவங்களுக்கு தண்டனையை குறைக்கும். இப்போ அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஆயுள் தண்டனையா மாறும். இந்த ரூலுக்கு பேர் தான் பிளட் மணி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொலை செஞ்சவனுக்கு கோர்ட் என்ன தண்டனை கொடுக்குதோ அதுதான். பாதிக்கப்பட்டவங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. நிமிஷா பிரியா ஏன் ஒருத்தரை கொலை பண்ணாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அரௌண்ட் தி வேர்ல்டு என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும்.